அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு உண்மையை சொல்ல நான் விரும்புகிறேன். இது சொல்லும்போது அநேகர் ஏற்கனவே இந்த செய்தியை யாரும் கேட்பதும் இல்லை, அதை விரும்புவதும் இல்லை. சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று. அவர்கள் சத்தியத்தை கேட்க பொறுக்க மனதில்லாமல் அதை ஸ்கிப் செய்து விடுகிறாங்க. குறைந்து கொண்டே வருகிறது. அப்படி இருப்பினும் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்வது தேவன் எனக்கு தந்த ஒரு காரியமாக இருக்கிறது. இப்பொழுது நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சுமார் 1979 ஆண்டு 45 வருடமாக நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அந்த காலங்களிலே இப்படியாக அதிகமாக பரவசப்படுகிற திருச்சபைகள் மிக மிக குறைவு. ஆடுவதும் பாடுவதும் துள்ளுவதும் எழுவதும் இப்பொழுது இருக்கிற மாதிரி அப்பொழுது இல்லை. அப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வசனம் பிரசங்கிக்கப்படுகிறது. நாங்கள் அதை கேட்கிறோம், உணர்த்தப்படுகிறோம், ரட்சிக்கப்பட்டு தேவனுக்கு சாட்சியாக வாழ்ந்து ஊழியம் செய்கிறோம். அப்படிதான் ஒருவேளை என்னுடைய காலத்திலே குறைவான இப்படிப்பட்ட காரியம் இருந்தாலும் எப்போதான் அது வந்தது? சொல்ல போனால் ஒரு 200 வருடங்களுக்கு பின்பாக இப்படிப்பட்ட ஒரு புதிய சீர்திருத்த சபை என்று சொல்லி எழுப்பும் பெந்தேகோஸ்தே சபைகள் அல்லது வேறு ஏதோ சொல்லி வந்து இப்படி செய்தால் நல்லது என்று சொல்லி தங்களுக்கு சொந்தமான ஒரு தீர்மானத்தில் வந்து செய்தது தான் என்று சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதற்கு முன்பு அப்படியாக இல்லை. அப்போ 2000 வருடங்களாக சுவிசேஷம் பரவவில்லையா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் இல்லையா? மிக மிக பெரிய அற்புதங்களும் மிக மிக ஆத்ம ஆதாயங்களும் அப்பொழுது நடந்திருக்கிறது. ஆகவே இங்கே நாம் சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்றால் நம்மை நாம் உணர வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் அந்த ஆராதனையிலே பிரியப்படுகிறார். அதற்கு வேதவசனம் நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. நம்மை உணராமல் நாம் வெறுமனே கைத்தட்டி விட்டு, வெறுமனே ஸ்தோத்திரம் சொல்லிவிட்டு, வெறுமனே உற்சாகமாய் பாடிவிட்டு, ஏதோ ஒரு உணர்ச்சி வசத்திலே ஒரு உணர்வு இல்லாமல் நாம் ஒரு சந்தோஷத்துக்கு, ஒரு தற்காலிக சந்தோஷத்தை சபையிலே சென்று அனுபவித்து வருகிறோம். ஆனால் உள்ளான காரியம் நமக்கு தெரியாமல் போகிறது. வேதவசனம் சொல்லுவது, ஏசாயா என்ற ஒரு தீர்க்கதரிசி மிகவும் நல்லவர், அவர் மிகுந்த வைராக்கியம் உள்ளவர். நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன், நான் தீர்க்கதரிசனம் உரைக்கிறேன் என்று சொல்லி வந்தார். அந்த உசியா ராஜா மரணமடைந்த அந்த நாட்களிலே இவர் தேவாலயத்துக்கு தற்செயலாக சென்றார். அங்கே தற்செயலாக செல்லும் பொழுது அவர் காண்கிற காட்சி, அங்கே அந்த 3ஆம் வசனத்தை நான் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்திலே ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. பாருங்க, ஒரு பிரசனத்தை இங்கே காண்கிறார். சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவரை துதிக்க ஸ்தோத்திரிக்க சேராபீன்கள் கேருபீன்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி ஓயாமல் துதித்து கொண்டிருக்கிற அந்த சேனைகள் உண்டு. அதை பார்த்தார். அந்த 4ஆம் வசனம், அந்த கூப்பிடுடைய சத்தத்தால் வாசல்கள் நிலைகள் அசைந்தது, ஆலயம் புகையினால் இருந்தது. அந்த தேவதூதர்கள், அந்த சேராபீன்கள், அவர்கள் பாவம் இருந்ததா? அவர்களிடத்திலே பொய் இருந்ததா? அல்லது இச்சை இருந்ததா? மோசமான எண்ணங்கள் இருந்ததா? அவர்கள் தேவனுக்கு உரியவர்கள், அவர்கள் அப்படிப்பட்ட சத்தமிடலாம். ஆனால் இங்கே ஏசாயா இந்த வசனத்தின் மூலமாக நாம் உணர்ந்து கொள்வது 5ஆம் வசனம், அப்பொழுது ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவிலே வாசமாக இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே. பாருங்க, நம்ம அசுத்தமான கோணலும் மாறுபாடுமான இந்த அசுத்தமான உலகத்திலே இருந்து கொண்டு தேவனை நீ அதிகமாக 100 ஸ்தோத்திர பலி 1000 ஸ்தோத்திர பலி சொல்லி ஸ்தோத்திரித்த நேரத்தை வீணாக்குவது அவருக்கு பிரியம் என்று நினைக்கிறாய். அப்படி அல்ல. நாம் ஆராதனை செல்லும் பொழுது ஐயோ, இப்படிப்பட்ட மகத்துவமான தேவனை நான் ஆராதிக்க தேவனை என்னை அழைத்திருக்கிறார், இப்படிப்பட்ட வல்லமையான தேவனை நான் ஆராதிக்க என் தேவன் என்னை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி நம்மை நாமே உணர வேண்டும். நான் அதமானேன் என்று சொல்லி நம்முடைய நிலையை அவருக்கு அறிக்கையிட வேண்டும். அப்பொழுது அவர் என் வாயை தொட்டு
இதோ உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது. இப்போ பாவம் இருக்கிறது. பாவத்தோடு தான் ஆராதிக்கிறோம். பாவத்தோடு தான் நாம் ஒவ்வொரு நாளும் இதை செய்ய வேண்டும். ஏதோ பாவம் தீர்ந்து போனது என்று சொல்லி ஞாயிற்றுக்கிழமை போய் ஆராதித்து வந்தால் போதாது. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே நம்மை நாமே ஆராய்ந்து அறிக்கையிட்டு வீணாக இந்த நேரத்தை செலவழித்து ஸ்தோத்திரம் செய்து அல்லது துதி செய்து இப்படி 100 ஸ்தோத்திரம் 1000 ஸ்தோத்திரம் இப்படியெல்லாம் சொல்லி நாம் ஏமாற வேண்டாம். நம்மை நாமே உணர்ந்து தேவ சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் நம்மை ஒப்பு கொடுத்து பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமுடைய தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமேன். அன்பானவர்களே, வேத வசனத்தை மட்டுமே நான் சொல்லியிருக்கிறேன். இதற்கு வேறு ஏதாவது வசனங்கள் இருந்து உங்களுக்கு தெரிந்து நீங்கள் ஒரு மாற்று கருத்து சொல்லீர்களானால் அதையும் நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில். இல்லாவிட்டால் இந்த சத்தியத்தை அறிந்து உணர்ந்து நாம் வளர தேவன் கிருபை செய்வாராக. ஆமேன்.